எஃப்டி சினிமா நேயர்களுக்கு ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா பாம். பாம் அப்படிங்கிற படத்தோட என்னோட ஒரு ஓவர்வியூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். விஷால் வெங்கட் டைரக்ஷன்ல அர்ஜுன் தாஸ், சிவாத்மிகா, காளி வெங்கட், நாசர், அதுக்கப்புறம் சிங்கம்புலி, பாலசரவணன் இப்படி பல பேர் கொண்டு எடுத்த படம் தான் பாம். இந்த கதையோட ஒரு ஒன்லைன் பத்தி சொல்லணும் அப்படின்னா, காலக்கம்மாப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல சாமியா பார்க்குற ஒரு மலை இருக்கு. அந்த மலையை தான் வந்துட்டு வருஷம் அந்த மலைக்கு ஒரு பூஜை பண்றதாகட்டும், மக்கள் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து அந்த மலையை சாமியா பார்த்து கும்பிடுறதுன்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ரிச்சுவல்ஸா நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல வந்து அந்த ஊர்ல ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் அதிகமாக ஆரம்பிக்குது. அண்ட் நிறைய டிசீஸ்லாம் வர ஆரம்பிக்குது. அது வந்துட்டு இப்படியே போயிட்டு இருக்க, மக்கள்லாம் செத்துட்டு இருக்க, அந்த மலையிலிருந்து ஒரு பெரிய பாறாங்கல் உருண்டு வந்து விழுந்து ஒரு பக்கம் ஒரு பெரிய பாறையாகவும் சின்ன பாறையாகவும் 2 பாறை கீழே விழுந்துருது. இந்த பாறை ஊருக்குள்ள வந்து விழுந்ததுக்கு அப்புறம் அங்க இருந்த நோய்வாய் எல்லாமே சரியாயிடுச்சு. அப்படிங்கிறதுனால மக்கள் எல்லாமே இது வந்து சாமியா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, பெருசா இருக்க கல்லு தான் வந்துட்டு சாமின்னு ஒரு கூட்டமும், சின்னதா இருக்கிறது தான் சாமின்னு இன்னொரு கூட்டமும், இப்படி சாமியால ஒன்னா இருந்த ஊரு 2ஆ பிரிஞ்சு ஏன் சாமி தான் பெருசு, ஏன் சாமி தான் பெருசு அப்படின்னு அடிச்சுக்கிட்டு ஒன்னா இருந்த ஊரு 2ஆ மாற ஆரம்பிக்குது. இப்படி பல காலமா 2ஆ இருந்த ஊரு கடைசியில ஒன்னா சேருதா? இப்படி இந்த ஊர் ஒன்னா சேர்றதுக்கான அர்ஜுன் தாஸோட அந்த முயற்சிகள்லாம் என்ன? படம் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஒன்லைன் சொன்னேன் இல்லையா, அந்த ஒன்லைனோடையே தான் படம் ஆரம்பிக்குது. அந்த ஒன்லைன் கேட்கும் போதே வந்துட்டு ரொம்ப ஒரு சில இடத்துலலாம் ஒரு கூஸ்பம்ப் மொமெண்ட்ஸ்லாம் இருக்கு. அண்ட் இப்படி போயிட்டு இருக்க தருணத்தில் அர்ஜுன் தாஸ் அவர் வந்துட்டு நார்மலாக அவரோட கேரக்டர், அர்ஜுன் தாஸோட ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் கொடுத்துட்டு இருக்காரு. அண்ட் அந்த வகையில் இந்த படத்தில் ரொம்ப ஒரு இன்னசென்ட் வில்லேஜ் காயா வந்துட்டு அவரோட ரோலை சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் அவரோட ஆக்ஷன்ஸ் ஆகட்டும், ஒவ்வொரு மேனரிசம்லையுமே வந்துட்டு அந்த இன்னசென்ஸை எந்த இடத்துலையுமே வந்து கம்மியாக காட்டாமல் ரொம்ப சூப்பராக அந்த இன்னசென்ஸ் காட்டியிருக்காரு. அண்ட் ஹீரோயின் பொறுத்த மட்டும் ரொம்ப ஒரு சூப்பரான சப்போர்ட்டிங் ரோல். அண்ட் காளி வெங்கட் அவரை பற்றி சொல்லணும்னா, காளி வெங்கட் எடுக்கிற எல்லா ஒரு ஸ்கிரிப்டாக இருந்தாலும் சரி, கேரக்டர் இருந்தாலும் சரி, நின்று பேசும்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த படத்துலையுமே வந்துட்டு அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் ரொம்ப அருமையாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் அவரோட டயலாக்ஸ் டெலிவரி, அவரோட ஆக்டிங் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, மெத்தட் ஆக்டிங் கேள்விப்பட்டிருப்போம், கேரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாமே கேள்விப்பட்டிருக்கோம், டயலாக்ஸே இல்லாமையும் நடிக்கிறவங்களை பார்த்துருக்கோம். ஆனால் டயலாகும் இல்லாமல் ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸும் இல்லாமல் தனக்கான சின்ன பர்ஃபார்மன்ஸ் சின்ன இடத்துலையுமே கிளாப்ஸ் வாங்க முடியும் அப்படின்னு காளி வெங்கட் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ ஒவ்வொரு படத்துக்குமே காளி வெங்கட் வந்து ப்ரூவ் பண்ணிகிட்டே தான் இருக்காரு. அண்ட் அதை தாண்டி அபிராமி அவர்கள் இருக்காங்க, நாசர் இருக்காங்க. ஸோ அபிராமி வந்துட்டு த்ரூ அவுட் த ஃபிலிம் ஒரு கலெக்டராக வராங்க. ஸோ அந்த ஜில்லா கலெக்டராக வந்து அந்த ஊருக்கு, அதாவது 2ஆ பிரிஞ்சிருக்க இந்த ஊரை எப்படி ஒன்று சேர்த்தலாம் அப்படிங்கிறத அவங்களும் முயற்சி எடுக்கிறாங்க. அண்ட் நம்ம நாசர் பார்த்தீங்கன்னா 2ஆ இருக்க இந்த ஊரை எப்படியும் இன்னும் அதிகமாக பிரித்து விட்டுட்டு நம்ம அரசியலுக்கு வேறு ஏதாவது பண்ணலாம், நமக்கு ஏதாவது கல்லா கட்டலாம் அப்படிங்கிற ஒரு அரசியல்வாதியாக நாசர் வராரு. ஸோ எல்லாருமே அவங்கவுங்களோட பர்ஃபார்மன்ஸை ரொம்ப அழகாக நேர்த்தியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த படம் பார்க்கும்போது பாம் பொறுத்த மட்டும் இது அர்ஜுன் தாஸோட படமா, காளி வெங்கட்டோட படமா அப்படிங்கிற ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ஸை தாண்டி, இது ஒவ்வொருத்தரும், அதாவது அந்த படத்தில் இருக்க ஒவ்வொருத்தரும் இது எங்களோட படம், இது நம்மளோட படம் அப்படின்னு அவங்களோட ரோலுக்கு ஏற்ற அந்த வெயிட்டேஜை ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. அண்டு அவங்களோட ஒவ்வொருத்தரோட பர்ஃபார்மன்ஸும் இவங்களுக்கு அதிகம், இவங்களுக்கு கம்மி, இவங்க தான் சூப்பர் பர்ஃபார்மர், இவங்க தான் வந்து டல்லாக பர்ஃபார்ம் பண்ணாங்க, அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் எல்லார்கிட்டையும் ஒரு அழகான வேலைப்பாடுகளை வாங்கியிருக்காரு டேரக்டர். அந்த வகையில் விஷால் வெங்கட்டுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ரொம்ப சூப்பராக ஸ்க்ரீன் பிளேஸ்லேருந்து சினிமாட்டோகிராஃபிஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மலையை பற்றின ஒரு கதையை சொன்னேன் இல்லையா, இந்த மலையை தான் வந்துட்டு சாமியாக கும்பிட்றாங்க. அண்ட் அப்படி சாமியாக கும்பிடும் போது கடைசியில் ஒரு ஜோதி வந்து தெரியும். நம்ம திருவண்ணாமலையில் வந்துட்டு வருஷம் ஜோதி தெரியும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஜோதி தெரியும். அதுதான் வந்து அவங்களுக்கான பெரிய பிளெஸ்ஸிங் மொமெண்ட்டாக இருக்கும். அந்த ஊருக்காரங்க எல்லாருக்குமே பல வருஷமாக இது நடக்கலை. ஸோ இப்போ இந்த ஊரும் ஒன்று சேரணும், அந்த ஃபங்க்ஷனும் நடக்கணும். அந்த ஃபங்க்ஷன் நடக்குதா இல்லையாங்கிறதா த்ரூ அவுட் த ஃபிலிமாக எடுத்துகிட்டு வராங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்துட்டு அர்ஜுன் தாஸ் வந்துட்டு இந்த இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுற ஒரு நபர். இந்த லாடம் கட்டுறது, மாட்டுக்கு லாடம் அடிக்கிறது, இந்த மாதிரி இரும்பு சம்மந்தப்பட்ட ஒரு தொழிலாகவே இருக்கும். அண்ட் இதில் ஒரு அரசியலும் இருக்கும். ஸோ நான் மேலே நான் கீழேங்கிற அந்த அரசியலையுமே வந்துட்டு முகம் சுளிக்காத மாதிரி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. அண்ட் சிங்கம்புலி வந்து அதாவது ஒரே ஊராக இருந்து 2 ஊராக பிரிஞ்சது இல்லையா, அதில் ஒரு ஊரோட தலைவர் சிங்கம்புலியாக இருக்கார். ஸோ சிங்கம்புலி வந்துட்டு அந்த காமெடி ரோல்ஸை தாண்டி ஒரு பர்ஃபார்மராக ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஊர் தலைவர் எனக்கு வந்து ஒரு திமிர் இருக்குது அப்படின்னா அது எந்த அளவுக்கு மிடுக்காக காட்டணும் இல்லையா, அந்த மிடுக்கு எங்கேயுமே குறையாமல் சிங்கம்புலி இருந்திருக்காரு கடைசி வரைக்கும். ஒரு சில மொமெண்ட்லாம் பார்க்கும்போது சிங்கம்புலியை பார்க்கும்போதுலாம்
ஏங்க இப்படி பண்ணுறீங்கன்னு ஒரு வெறுப்பு கிரியேட் ஆகும். ஸோ அது அவரோட ரோலுக்கு அந்த வெறுப்பு கிரியேட் ஆனால் தான் அந்த ரோலுக்கு ஒரு மரியாதைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. படத்தோட மியூசிக் பற்றி சொல்லணும்னா இமான் அவர்கள் தான் இசையமைச்சிருக்காரு. இமான் பொறுத்த மட்டும் அந்த நாட்டுப்புற பாடல்களாகட்டும் இல்லை ஒரு வில்லேஜ் ஓரியன்ட் ஃபிலிமாக இருக்குது அப்படின்னா அவரோட சாங்ஸ் வந்து ரொம்ப வைட்டல் ரோல் ப்ளேஸ் பண்ணும். இங்கேயுமே அதாவது பாம் படத்துலையுமே வந்துட்டு அவரோட தீம் சாங்ஸு அதுக்கப்புறம் மேஜர் சாங்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருந்துருக்காரு. அண்ட் இமான் அவர்களோட மியூசிக்கில் ரொம்ப நாள் கழித்து ஒரு வில்லேஜ் ஓரியன்ட் சப்ஜெக்ட் வருதுங்கும் போது அதுலேயுமே நான் பெரிய ரொம்ப ஹாப்பி. அண்ட் ஒரு கிராமத்தை காட்டணும் அப்படிங்கும் போதும் சினிமாட்டோகிராஃபி பொறுத்த மட்டும் ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஊர் இருக்குது, ஒன்றா இருந்த ஊர் ரெண்டாக பிரிஞ்சிருச்சு. பிரிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு இருக்க அந்த ஒரே ஒரு மிடில் இருக்க ரோடு மட்டும்தான் அதான எல்லை அப்படிங்கும் போது அதை ரெண்டையுமே ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு கிராமமாகட்டும், அந்த கிராம மக்கள் எப்படி இருக்காங்க, ஸோ அவங்களோட மென்டாலிட்டி என்னவா இருக்குது, இது எல்லாமே ரொம்ப அழகாக விஷுவலாகவுமே சூப்பராக காட்டியிருக்காங்க. குறிப்பாக நான் பார்க்கும் போது அந்த விஷுவல் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஏன்னா இன்னமும் ஒரு சில ஊர்களில் இன்னமும் ஒரு சில தெருக்கள் இந்த மாதிரி இருக்க தான் செய்யுது. நான் மேலே நான் கீழே, நான் சொல்கிறதா நீ கேட்கணும், இந்த ரொம்ப ரூரல் ஏரியாஸ்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி ரூரல் ஏரியாஸில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. இதெல்லாம் நடக்காமல் இருக்கணுங்கிறது தான் இந்த படத்தோட ஒரு பெரிய மோட்டிவாகவே நான் பார்க்குறேன். காளி வெங்கட் அப்புறம் அர்ஜுன் தாஸ் இவங்க 2 பேருக்கான நட்பு தான் இந்த படத்தில் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்குமே ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இது இருக்குது. ஸோ இந்த ஊரை ஒன்று சேர்க்கணும், அதுக்கு என்ன முயற்சி வேணால் நான் எடுப்பேங்கிற காளி வெங்கட் ஒரு பக்கம், இந்த ஊரே எனக்கு வேணான்னு சொல்கிற அர்ஜுன் தாஸ் ஒரு பக்கம். இவங்க 2 பேரும் வந்துட்டு எந்த இடத்துல ஒன்று சேர்றாங்க, எப்படி இந்த ஊர் ஒன்று சேருதுங்கிறது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் காளி வெங்கட்டும் அர்ஜுன் தாஸும் ஒரு இடத்துல பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். என்னென்னா, உன் குரலுக்கு நீ வந்து ஒரு அடி முன்னாடி வச்சு சொன்னால் இந்த ஊர் கேட்கும் அப்படின்னு காளி வெங்கட் சொல்லியிருப்பாரு. அதை வந்து அர்ஜுன் தாஸ் அப்போ எதுவும் பெருசாக எடுத்துக்க மாட்டார். எனக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு போயிட்டு இருந்த ஒரு நபர் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே இல்லை, என் நண்பனோட ஆசை இந்த ஊர் வந்து ஒன்று சேரணும், அதுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன்ட்டு மாறுற அந்த ஒரு டைம் வந்து அர்ஜுன் தாஸோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பீக்கில் இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி காளி வெங்கட் சொன்ன மாதிரியே ஃபைனல் அதாவது கிளைமேக்ஸில் அர்ஜுன் தாஸ் அவர்களோட அந்த பேஸ் வாய்ஸில் ஒரு கிளைமேக்ஸ் நடக்கும். ஸோ அந்த சீனரிஸ் வந்து ரொம்பவும் சூப்பராக இருந்தது. அவர் சொன்ன மாதிரி அவரோட வாய்ஸில், அதாவது அர்ஜுன் தாஸ் வாய்ஸில், உன்னோட குரலில் நீ ஒரு விஷயம் சொல்கிறேன்னா அந்த ஊர் கேட்கும் அப்படின்னு சொன்ன மாதிரி அவர் சொல்லவும் இந்த ஊர் வந்துட்டு கேட்க ஆரம்பிச்சது. கடைசியாக இந்த ஊர் வந்துட்டு எதனால ஒன்று சேர்ந்தது, எப்படியான விஷயங்கள்லாம் உள்ளே நடந்ததுங்கிறத படம் பார்த்த நிறைய பேருக்கு புரியும். அண்ட் ஓவராலாக பாம் படத்தை பார்க்கும்போது எனக்கு புரிஞ்ச விஷயங்கள் இல்லை படக்குழு வந்து இதை தான் சொல்கிறாங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, ஒரு ஊரும் நாடும் நல்லா இருக்கிறதுக்கு சாதியும் சாமியும் தேவையில்லை, சமத்துவமும் சக மனுஷங்களை புரிஞ்சுக்கிற தன்மையும் தான் முக்கியங்கிறது ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் படம் பார்த்துட்டு வந்து உங்களோட கருத்து என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் விஜய் கிரிஷ்.